Hello friends, welcome to my channel. Friends, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டெட் ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னுடைய ஸ்டடி பார்த்தீங்கன்னா நைட் 9:30 போல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் இப்போ கணியன் புக் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், சோஷியல் ஸோ எல்லா லெசனுடைய கொஷின் ஆன்சர், அதாவது லெசன் லைன் பை லைன் கொஷின் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இது எனக்கு படிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் புக்கும் பார்ப்பேன், ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கணியன் புக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பார்த்துப்பேன். ஸோ இது நம்ம 1 மார்க் மாதிரி படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் ஞாபகமும் ஈஸியாக வச்சுக்கலாம். என்னுடைய ப்ரிப்பரேஷன் இப்படி தான் போயிட்டு இருக்குது. நான் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படித்ததை என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா புக்கில் படித்ததை ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் எந்த பேஜ் முடிக்கிறேனோ அந்த பேஜை என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கிள் போட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்ற மாதிரி நான் போட்டுப்பேன். ஏன்னா அப்போ தான் எது படித்தோம் எது படிக்கல அப்படின்ற ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த அளவு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேஜர் எதாவது இங்கிலீஷ், தமிழ் யாரெல்லாம் அவங்களாம் இந்த 1 வீக் சோஷியலுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு சமூக அறிவியலிருந்து தான் 60 மார்க்குக்கான கேள்விகள் வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் சோஷியல் கொஞ்சம் படிங்க. நான் சோஷியல் படிச்சுட்டு எகெயின் தமிழ் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டேன். 6th ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7th ஃபுல் ரிவிஷன். நான் 7th ஏற்கனவே படித்ததை ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரிவைஸ். இந்த மாதிரி புக்கில் படிச்சுட்டு இதில் ரிவைஸ் பண்ணும் போது நமக்கும் பாயிண்ட்ஸ் ஈஸியாக மெமரி பண்ண ஞாபகம் இருக்குது, மெமரி பண்ணிக்க ஈஸியாக இருக்குது. ஸோ ரிவிஷனுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட்ஸ், அதாவது கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். இப்படி தான் என்னுடைய ஸ்டடீஸ் போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.